அவன் யாரு? தீர்க்கதரிசி. அவன் மனைவியை அனுப்பிச்சிரு, உனக்காய் வேண்டுதல் செய்வான். அப்போ நீங்களும் நானும் யார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, ஐயா புருஷன் ராஜா தன் அதிகாரத்தில் மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டான், இவன் பேசாமல் தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அங்கே டாடி போயிட்டாரு, தீர்க்கதரிசி என்று அவனுக்கு அடையாளம் காட்டுகிறார். நீங்கள் எல்லாம் இயேசுவை குறித்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவி. ஆகவே எனக்குள்ளே இருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியில் தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் உங்கள் ஆவியிலும் அந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு எழுப்புதலை உங்களோடு இந்த ஆராதனைகளை கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி, அவனை உற்று தீர்க்கதரிசி, அதான் அவன் அடையாளம். ரெண்டாவது அவனுடைய அடையாளம் தகப்பன். அவன் அடையாளம் என்ன? இவன் இருள், இவன் பழைய அடையாளம், விக்கிரகாராதனை செஞ்சவன். ஆனால் அவனுக்கு அடையாளத்தை தேவன் எங்க சொன்னாரு? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில், எப்பா இனிமேல் உன் பேர் ஆபிரகாம் இல்லை, உன் பேர் ஆபிரகாம். உன்னை உன் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, பூமியின் சகல ஜாதிகளுக்கும் நான் தகப்பன் ஆக்கினேன். பிள்ளை இல்லாத போதே ஆக்கிட்டாரு. பிள்ளையை கொடுத்து அவன் பிள்ளைகளுக்கு மாத்திரம் தகப்பன் ஆக்கல. நல்ல கவனிங்க, யூதர்களுக்கு தகப்பன், சபையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தகப்பன். மூன்றாவது, அராப் தேசத்தில் இருக்கிற அராப்ஸ்கள் ராஜாவாக இருந்தாலும் பிரபுக்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் தகப்பன். எதாங்க புரிஞ்சாங்க? எவ்வளோ எங்கே தூக்கிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா? ராஜரீகமான வாழ்வுக்குள்ள எங்கே தூக்கிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மேலே அந்த அடையாளம் இருக்கு. ஸோ வாக் இன் ஃபாதர்லி ஸ்பிரிட், ஃபாதர் ஸ்பிரிட். அந்த ஃபாதராக நினச்சி ஃபாதர் ஸ்பிரிட்டில் நடக்கணும். நான் என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஃபாதர் இல்லை, உங்களுக்கும் ஃபாதர். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஃபாதர் இல்லை, என் தெருவில் இருக்கிறவங்களுக்கும் ஃபாதர், என்னை பார்க்கிறவங்களுக்கும் ஃபாதர், தூசிக்கிறவங்களுக்கும் ஃபாதர், ரெகனைஸ் பண்ணாதவங்களுக்கும் ஃபாதர். ஏன்னா எனக்குள் தான் பூமியின் சகல குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் எனக்குள் தான் பண்ண சொன்ன எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அங்கே நீங்கள் அந்த ஐடென்டிட்டியில் ஐ ஆம் ஃபாதர், I walk in fatherly spirit.